ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே நிலவி வரும் கடும் போர் பதற்றத்தின் காரணமாக சர்வதேச கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை ஈடுகட்ட இந்தியாவுக்கு கூடுதல் கச்சா எண்ணெய் வழங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதலால் வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரும் எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டால் அந்த தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்பகுதிக்கு அருகில் உள்ள கப்பல்களில் சுமார் 95 லட்சம் பேரல்கள் ரஷ்யா கச்சா எண்ணெய் தயார் நிலையில் உள்ளது என்றும் இவை சில வாரங்களுக்குள் இந்தியாவிற்கு வந்து சேரக்கூடியவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடியுள்ளதால் இந்தியாவின் 40% கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளது. 10-15 நாட்களுக்கு மேலாக மத்திய கிழக்கில் மோதல் நீடித்தால் அதற்கு தயாராவதற்கும் மாற்று விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. ஏற்கனவே இந்தியாவின் கச்சா எண்ணெய் கையிருப்பு சுமார் 25 நாட்களுக்கு மட்டுமே இருப்பதால் இந்தியா ரஷ்யாவின் கரத்தை பற்றி கொள்ளும் என்பதில் எந்தவொரு சந்தேகமும் இல்லை. இருப்பினும் அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்தியாவின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் விநியோகஸ்தராக ரஷ்யா உள்ள நிலையில் இந்த போர் சூழலில் மீண்டும் ரஷ்யாவின் பங்கு அதிகரித்துள்ளது கவனம் பெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்தால் வரி அதிகரிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் ஒரு புதிய சிக்கல் ஒன்று உருவாகியுள்ளது. உலகிற்கான எண்ணெய் விநியோகம் தடையின்றி கிடைப்பதை அமெரிக்கா உறுதி செய்யும் என்றும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றி செல்லும் கப்பல்களுக்கு தேவைப்பட்டால் அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு அளிக்கும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். ரஷ்யாவின் அதிரடி அறிவிப்பை தொடர்ந்து இந்த வார்த்தைகளை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். இது இந்தியாவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என தெரிகிறது.